ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கறி சுவையில் டேஸ்டியான பன்னீர் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பெப்பர் மசாலா பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி, புலாவ், வெரைட்டி ரைஸ், பரோட்டா, நான், சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட முடியாத நேரங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் மட்டன் பெப்பர் ஃப்ரை மாதிரியே இருக்குங்க. ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு பன்னீரை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கைகளால் மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கலந்துட்டு இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. இல்லைன்னா வந்து பன்னீர் வந்து உடைய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ பன்னீர் பெப்பர் ஃப்ரைக்கு மசாலா வந்து நம்ம இடித்து சேர்க்க போகிறோங்க. அப்போ அதோட டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகா, அரை துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம இடித்து ஃப்ரெஷ்ஷாக மசாலாவை சேர்க்கும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதாக நீங்கள் சேர்த்திட்டு பச்சை மிளகாயை மட்டும் 1-2 இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா இந்தளவுக்கு இடித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சுட்டு நம்ம பன்னீரை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பக்கம் பன்னீர் வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வந்து செவந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சைடுமே வந்து 2-3 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்ப நேரம் பன்னீர் வந்து வெந்ததுன்னா ஹார்டாயிரும். இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா பன்னீரையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ பன்னீர் ஃப்ரை பண்ண இதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இந்த பன்னீர் மிளகு வறுவலுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க. வெங்காயம் வதங்கும் போதே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்ச மசாலா பொருளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி செய்யும்போது வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட வெங்காயம் நம்ம சேர்ந்துருந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு மட்டும் தக்காளி சேர்த்தா போதுங்க. 2 அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்தேங்க. அதில் பாதி 1 தக்காளி மட்டும் நல்லா குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது இல்லைங்க. நம்ம தண்ணி சேர்த்து வதக்கி விட போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இந்த அளவுக்கு மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா வந்து நமக்கு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. தண்ணி எல்லாமே வற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வந்து கிரேவி பதத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கறனால மனம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் செஞ்சிட்ருக்கும் போதே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எப்போ ரெடியாகும்னு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு இதோட வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பன்னீரில் மசாலா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு பன்னீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க.
நம்ம முன்னாடியே பெப்பர் தூள் வந்து சேர்த்துருக்கோங்க. நம்ம இறக்கும்போது இந்த மாதிரி பெப்பர் தூள் சேர்த்துட்டு இறக்குனா அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கறனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மட்டன் மிளகு வறுவல் டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் பன்னீர் வந்து இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி எப்போல்லாம் பன்னீர் வாங்குகிறாங்களோ அப்போல்லாம் இதே மாதிரி டேஸ்ட்லேயே செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ நல்லா குளிராக இருக்கிறதுனால தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க. நம்ம மிளகுத்தூள்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இப்போ ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் மிளகு வறுவல் ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சுங்க. பிரியாணி, புலவ், சப்பாத்தி, நான், வெரைட்டி ரைஸு, ஒயிட் ரைஸுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.